நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து வந்த காலங்களிலே நாம் சொன்ன, ஆண்டவரே நான் உமக்காக ஏதாவது ஊழியம் செய்வேன், உமக்காக ஆண்டவரை நான் யார்கிட்டையாவது சுவிசேஷம் சொல்லுவேன், நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக நான் அறிவிப்பேன், அப்படியெல்லாம் பலவிதம் நான் பைபிள் படிப்பேன், நான் இத்தனை மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒவ்வொரு தீர்மானங்களை நாம் எடுத்ததுண்டு. ஆனால் நம்ம எத்தனை பேர் அதை உறுதியாக பின்பற்றி வருகிறோம்? அந்த நாட்களிலே கர்த்தரோடு சொன்னதை மன உறுதியாய், ஆண்டவரை நான் உம்மோட சொன்னதனை இனி நான் மாற்ற மாட்டேன் என்று சொல்லி மன உறுதியோடு இருக்கிறோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த நகோமி ரூத்துக்கு சம்மதித்தது போல நாம் மன உறுதியாக இருக்கிறதை கண்டு கர்த்தர் நம்மேல் இறங்கி நமக்கு பெரிய காரியங்களை செய்யக்கூடும். அதனால் எடுத்த தீர்மானங்களை நாம் ஒன்று கூட புதுக்கி தேவனுடைய சமூகத்தில் அவர் வருகை வரை அல்லனா நம்முடைய மரணம் வரை மன உறுதியாய் வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்